ஒரு ஃபோன் வாங்கினா இது எல்லாமே இருக்கணும்னு யோசிச்சிங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் வச்சு மோட்டோலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ H70 Pro Plus அப்படின்ற இந்த ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஜஸ்ட் ரிவ்யூ மட்டும் பண்ணாமல் ஆல்ரெடி OnePlusலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா OnePlus Nord 6 இந்த ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் வைஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. இதோட கம்பேர் பண்ண அப்படின்னா உங்களுக்கும் கிளியராக புரியும் அப்படின்றனால ஒரு ரிவ்யூ ப்ளஸ் கம்பேரிசனாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மொபைலோட லுக் அண்ட் டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப மைல்டான டிஃபரன்ஸ் தான் ரெண்டு ஃபோனுக்கு இருக்குது. யார் வின்னர்னு சொல்கிறதுக்கு ஹைலைட்டாகவும் நிறையா விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் மோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைடு ஃப்ரேம் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா பம்ப் வரக்கூடிய ஏரியா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கீழேலாம் வச்சா சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு அந்த பேனலோட டிசைன் தான். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீகன் லெதர் பேட்டர்னில் தான் கொடுப்பாங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீகன் லெதர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. மேட் ஃபினிஷில் தான் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்சஸ்லாம் வரப்போகிறது இல்லை. அண்ட் கலருமே பார்த்தீங்க அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் கலரில் கொண்டு வராங்க. எப்பயுமே மோட்டோ வந்துட்டு இந்த பேண்டோன் கலரில் இருந்து தான் சூஸ் பண்ணுவாங்க. அதை தான் இங்கேயுமே வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹைலைட்டு திக்னஸ் 7.19 mm தான். நல்லாவே திக்னஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வெயிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 190 கிராம் இருக்குது. கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணும் போதுமே அந்த வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நல்லாவே தெரியுது. அதுலேயும் பேக் சைடில் லைட்டாக அந்த கர்வ் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால சிங்கிள் கனில் யூஸ் பண்ணும்போது கூட அந்த கம்ஃபர்டபுள் நல்லா இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியமான ஃபீலை கொடுத்துருச்சு. இந்த பக்கம் OnePlusஓட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் சைடு ஃப்ரேம் எல்லாமே பிளாஸ்டிக் தான். பேக் சைடு எப்பயும் போல் அந்த மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா பம்ப் வரக்கூடிய ஏரியா மட்டும் மெட்டலில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் இருக்கிற மாதிரியான ஒரே மாதிரி டிசைன் தான். பெருசாக யூனிக்காக எனக்கு தெரியல. திக்னஸுமே பார்த்தீங்கன்னா 8.5 mm, வெயிட் வந்து 217 கிராம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. அதுக்கான ஒரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேட்டரி கெப்பாசிட்டி 9000 கிட்ட கொடுத்துருக்கிறது தான் அது ஹைலைட் அந்த இடத்துல. பட் இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட் கம்மியாக அந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மோட்டோ இந்த இடத்துல பெஸ்ட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டான ஒரு கம்பாரிசன் கீழே போட்டு டெஸ்ட் பண்ணுவோம். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேட்டோட இருக்கனால நானுமே கீழே போட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நார்மலான ஹைட்ல இருந்து போட்டு பார்த்தேன். ரெண்டு ஃபோனுமே நல்லா இருந்தது. நல்ல ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி கீழே போட்டுமே ரெண்டு ஃபோனுக்கு எதுவும் ஆகுது, நல்லாவே தான் இருக்கு. நெக்ஸ்ட் தண்ணியில போட்டு குளிப்பாட்டி டெஸ்ட் பண்ணிடுவோம். ரெண்டு போன்லயுமே பாத்தீங்கன்னா IP ரேட்டிங் IP68 and 69 கொடுத்துருக்காங்க. இதனால தண்ணியில போட்டாலும் சரி போன் எதுவும் ஆகக்கூடாது. ஆல்ரெடி போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இன்ன வரைக்கும் நல்லா தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஃபோர்ஸா தண்ணி அடிச்சும் பார்க்கணும். அதையும் அடிச்சு பார்த்தேன். சார்ஜ் போர்ட்டா இருக்கட்டும், பேக் சைட் கேமரா பம்ப், டிஸ்பிளே மேல எல்லாத்துலயும் அடிச்சு இது வரைக்கும் தண்ணி உள்ளேயே போகல. அந்த வகையில பார்க்கும்போது ரெண்டு போனுமே ப்ரொடெக்ஷன் வேற லெவல்ல இருக்கு. சில காமனா இருக்கக்கூடிய ஃபீச்சரை இடையில பார்த்துடலாம். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரெண்டுலயுமே நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. அண்ட் ஃபேஸ் அன்லாக் கூட ரெண்டுத்துலேயும் லோ லைட்டில் யூஸ் பண்ணும்போது கூட நல்லா தான் இருந்தது. முக்கியமாக OnePlusல இருக்க ஒரு ஹைலைட்டான விஷயம் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது மோட்டோவில் மிஸ் ஆகுது. அண்ட் ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா லவுடராக இருக்குது. பட் ஒரு சின்ன ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா மோட்டோவில் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் ஆல்ரெடி மோட்டோ ஃபோன் வச்சிருக்கீங்க, இதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புல்லட் சாங் இருக்குல்ல, அதை போட்டு விட்டு டால்பி அட்மோஸை எனேபிள் பண்ணியும் பண்ணாமையும் கேட்டு பாருங்க. அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் பார்க்கும்போது சவுண்டு மோட்டோல கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா மோட்டோ 6.8 inch 1.5K AMOLED டிஸ்பிளே, அதுவும் 10-bit டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. குவாட் கர்வோட கொடுத்துருக்காங்க. ஸோ பெசல்ஸ்லாம் ரொம்ப மினிமமாக பார்க்கறதுக்கு செம ப்ரீமியமாக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. ரிஃப்ரெஷ் ரேட் 144 Hz கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா 60, 90, 120 Hz வரைக்கும் வரும். இந்த 144 Hz பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கேம்ஸுக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். இது தவிர HDR10+ சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் பீக் பிரைட்னஸ் 5200 nits கொடுத்துருக்காங்க. HBM வந்துட்டு 1800 nits கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல கூட மொபைல போய் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லாவே பிரைட்டா தான் இருக்கு. அண்ட் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. இதனால ஸ்கிராச்சஸ்லாம் அந்த அளவுக்கு ஆகாம நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த பக்கம் OnePlusல பார்த்தோம் அப்படின்னா சேம் டிஸ்பிளே சைஸ் தான், ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் இல்லை. 6.78 inch 1.5K அதே 10-bit டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட் மட்டும் 165 Hz வரைக்குமே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அதில் இருக்கிற மாதிரி தான் நார்மலாக யூஸ் பண்ணும்போது 60, 90, 120 Hz வரைக்கும் வரும். ஒரு சில செலக்டிவ் கேம்ஸ்க்கு மட்டும் 165 Hz வரைக்கும் போகும். கொஞ்சம் கேமராக இருக்கீங்க, ரிஃப்ரெஷ் ரேட் பெட்டராக வேணுன்றவங்களுக்கு மட்டும்தான் இது ஹைலைட்டாக இருக்கும். மற்றபடி HDR10 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 3600 nits வந்து கொடுத்துருக்காங்க. இது மோட்டோவோட கொஞ்சம் கம்மி தான். அண்ட் HBM தான் முக்கியம். அது 1800 nits வந்து ரெண்டுத்துலையுமே வந்து ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்டில் இந்த ஃபோனை யூஸ் பண்ண வரைக்குமே நல்ல ஒரு பிரைட்னஸ் தான் கிடச்சிருந்தது. ரெண்டு ஃபோனையுமே ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணி பார்க்கும்போது மோட்டோ இந்த இடத்துல கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. குறிப்பாக இந்த கலர்ஸ் அவுட்புட் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அந்த சேச்சுரேஷன் லெவல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டராக
பெட்டராகவே இருக்கு. என்ன ப்ரோ வரிசையா மோட்டோவே வின் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வந்துருச்சு இல்ல ப்ராசஸர். மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8500 எக்ஸ்ட்ரீம் ப்ராசஸர் மோட்டோல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே OnePlusல ஸ்னாப்டிராகன் 8s Gen 4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் மோட்டோல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. OnePlusல மிஸ் ஆகுது. அண்ட் சில பெஞ்ச் மார்க் டெஸ்ட்டுமே எடுத்து பார்த்தேன். அன்டுடு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 2.19 மில்லியன் வரைக்கும் வந்திருக்கு. அதுவே OnePlusல 2.38 மில்லியன் வரைக்குமே கிடைச்சிருக்கு. மற்ற ஸ்கோர் வைஸ் பார்க்கும்போது கூட OnePlus கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. அதே மாதிரி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லி யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெய்லி யூஸ்க்கு ரெண்டு ஃபோனுமே வேற லெவல்ல இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமிங் அப்படின்னு வரும்போது BGMI கால் ஆஃப் டியூட்டி பார்த்தீங்கன்னா 120 FPSல வந்துட்டு மோட்டோல ப்ளே பண்ண முடியுது. நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கு. லேக் இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூ இல்லை. அதே மாதிரி OnePlusலயுமே பார்த்தீங்க அப்படின்னா BGMI கால் ஆஃப் டியூட்டிலாம் 165 FPSல விளையாண்டாலும் கூட ரொம்பவே ஸ்மூத்தாக எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் இருக்கு. ஸோ கேமிங் டெய்லி யூஸ் அப்படின்னு வரும்போது ரெண்டு ஃபோனோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா தான் இருக்கு. இல்லை ப்ரோ எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவே வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா OnePlus இந்த இடத்துல வின் பண்ணிடும். நெக்ஸ்ட் பேட்டரி சைடு கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா 9000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட OnePlus வருது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல மோட்டோ பார்த்தீங்கன்னா 6500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. பட் ரியல் லைஃப்பில் எந்த அளவுக்கு டிஃபரெண்ட் இருக்குன்றதை பார்க்கலாம். ரெண்டு ஃபோனுக்குமே பார்த்தீங்கன்னா நான் லைவாக சார்ஜிங் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். இந்த இடத்துல OnePlusல பார்த்தீங்க அப்படின்னா 1 to 10% சார்ஜ் ஆக 7 நிமிஷமும் 50% சார்ஜ் ஆக 45 நிமிஷமும் 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 115 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. அதுவே இந்த பக்கம் மோட்டோல பார்த்தீங்க அப்படின்னா 1 to 10% 4 நிமிஷத்துலையும் 50% 31 நிமிஷத்துலையும் 100% 77 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா பேட்டரி கெப்பாசிட்டி அதிகம்ன்றனால தான் OnePlusல கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்திருக்கு. அதனால் எதுவும் சொல்ல முடியாது. ரெண்டுமே நல்லாவே ஃபாஸ்ட் சார்ஜிங்காக தான் இருக்குது. பட் மோட்டோவில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா வயர்லெஸ் சார்ஜிங் 15 வாட்ஸ் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் அந்த ப்ரீமியமான ஃபீச்சர் ஆட் பண்ண மாதிரி நல்லாவே தோணுது. நெக்ஸ்ட் ட்ரெயின் டெஸ்ட்டுமே எடுத்து பார்த்தேன். ரெண்டுத்துலையுமே 100% பேட்டரி ஃபுல் பிரைட்னஸ் ஃபுல் வால்யூம் வச்சு 4K வீடியோ ப்ளே பண்ணி விட்டேன். கண்டினியூவாக ப்ளே ஆனது பார்த்தீங்க அப்படின்னா OnePlusல 14 மணி நேரம் 36 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. அதுவே மோட்டோ 11 மணி நேரம் 21 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. இந்த பேட்டரி லைஃப் டெஸ்ட்டில் பார்க்கும்போதே OnePlus ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே பேட்டரி லைஃப் கொடுக்குது. ரீசன் அதோட கெப்பாசிட்டியுமே அதிகமாக இருக்கு. ஆனால் அதே சமயம் நான் நோட் பண்ணது மோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராகவே ஆப்டிமைஸ் பண்ணி பேட்டரி லைஃப் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் உங்களுக்கு வேணும். ஃபோனும் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கணும் ப்ரோ, இந்த 2 மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் மோட்டோவுக்கு போகலாம். இல்லை ப்ரோ எனக்கு வெயிட் டிசைன்லாம் கூட முக்கியம் இல்லை, பேட்டரி லைஃப் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் OnePlusக்கு போகலாம். இந்த இடத்துல உங்கள் கையிலேயே நான் கொடுத்துட்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் டையாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் OS பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே Android 16 பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. மோட்டோவை பொறுத்த வரைக்கும் Hello AI உங்களுக்கு ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கொடுக்கும். அண்ட் அதே சமயம் OnePlus Oxygen OS 16ல ரன் ஆகுது. அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் மோட்டோவில் 3 இயர்ஸ் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 இயர்ஸ் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக வந்துருக்கூடிய அப்டேட் வந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் வந்திருக்கு. அதே சமயம் OnePlusல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. மே மாதம் வரைக்குமே அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் OnePlus சைட்லேருந்து ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராவே கிடைக்குது அப்படின்றனால OnePlus வின் ஆகுது. கேமரா சைடு வந்தோம் அப்படின்னா மோட்டோ செம வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. 1 by 1 சொல்லும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோல 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 1.9ஓட ஆட்டோ ஃபோக்கஸிங் சப்போர்ட்டோடையுமே கொடுத்துருக்காங்க. OnePlusல பார்த்தீங்க அப்படின்னா 32 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 2ஓட இதுலையுமே ஆட்டோ ஃபோக்கஸிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. சைட் பை சைட் ஃபோட்டோஸ் வைக்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. மோட்டோல பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா ஷார்ப்பா, அதே சமயம் பியூட்டி மோடுமே பெட்டரா இருக்கு. போட்டோவோட அந்த சேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் லெவலும் சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட்டுமே OnePlusஐ விட கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் அதே சமயம் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் மோட்டோல 3மே 50 மெகா பிக்சல் கொடுத்தது தான் ஹைலைட். 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் சோனியோட லிட்டியா 710 சென்சாரோட கொடுத்துருக்காங்க. அதே சமயம் OnePlusல 50 மெகா பிக்சல் சோனியோட லிட்டியா 600 சென்சாரோட கொடுத்துருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 1.8ஓட வருது. சைட் பை சைட் போட்டோஸ் வைக்கிறேன், எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. அண்ட் மோட்டோல அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. எடுக்கக்கூடிய போட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கேமராக்கு ஈக்குவலா இருக்கிற அளவுக்கு போட்டோ அவுட்புட் சூப்பராகவே கிடைக்குது. அண்ட் இந்த கேமராவை யூஸ் பண்ணி மேக்ரோ போட்டோஸும் எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் OnePlusல வந்தோம் அப்படின்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு 8 மெகா பிக்சல் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருந்த ரிவ்யூ அப்பயே ஒரு பெரிய குறையா தான் நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு மோட்டோக்கு ஈக்குவலா 8 மெகா பிக்சல் அவுட்புட் கொடுக்க முடியல. நெக்ஸ்ட் ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா டெலிஃபோட்டோவுமே மோட்டோல கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் 3.5x அளவுக்கு பெரிஸ்கோபிக் லென்ஸோட கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் போட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க, பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட் வந்து நேச்சுரலாக வேணும், பார்க்குறதுக்கு ஃபேஸ்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த கேமராவில் எடுக்கலாம். ஸோ ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் உங்களுக்கு பார்க்கும் போதே எந்த அளவுக்கு இருக்குன்ற ஐடியாவும் கிடச்சிருக்கும். ஓவராலாக கேமரா சைடு மட்டும் இல்லை, ஃபோட்டோஸ் அவுட்புட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா OnePlusஐ விட மோட்டோ கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோலையுமே ஹைலைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேக்கு ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா மோட்டோவில் 4K 60 FPS வரைக்குமே எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ரியலாகவே இது
எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான் நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க, கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் செல்ஃபி கேமராவில் எடுத்தாலும் கூட உங்களுக்கு வீடியோ அவுட்புட் இந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஒன் ப்ளஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா மேக்ஸிமம் 4K 30 FPS தான் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் மெயின் கேமராவில் 4K 60 FPS போகிற அளவுக்கு ஒன் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ஓகே தான். பட் இந்த இடத்துல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மோட்டோ தான் வின் பண்ணுது. அண்ட் ஃபைனலாக ஒரு சின்ன கன்க்ளூஷனாக பார்த்துடலாம். உங்களுக்கு எந்த ஃபோன் வாங்கணுன்றது கொஞ்சம் ஈஸியாக புரியும். உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும், பர்ஃபார்மன்ஸுமே கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக ஒன் ப்ளஸ்க்கு போகலாம். இல்லை எனக்கு ஒரு ஆல்ரவுண்டராக எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி வேணும், குறிப்பாக கேமராவே எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோட்டோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ப்ரைஸ் வைஸ்மே கம்பேர் பண்ணி சொல்கிறேன், அது இன்னுமே உங்களுக்கு கிளியராக புரியும். ஒன் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8GB RAM வேரியன்ட் வச்சிருக்காங்க, 43,000 கிட்டக்க ப்ரைஸ் வருது. அதுவே 12GB RAM வேரியன்ட் 48,000 வருது. அண்ட் மோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டாக 12GB RAM வேரியன்ட் தான். ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ஒன் ப்ளஸ் மோட்டோ சேம் ப்ரைஸ் தான், 12GB RAM 256GB ஸ்டோரேஜோட 48,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டோ இப்போ தான் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றனால லான்ச்சிங் ஆஃபரா பாத்தீங்க அப்படின்னா இந்த பேங்க் ஆஃபர் இதெல்லாம் போட்டு 45,000 கிட்டக்க உங்களால வாங்கிக்க முடியும். அண்ட் சேல் 11 ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. Flipkartலயே அவைலபிள் இருக்கும். டாக் ப்ராடக்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மோட்டோ புதுசா ஒரு ப்ராடக்ட்டுமே லான்ச் பண்ணிருக்காங்க, மோட்டோ பென் அல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலா ஒரு 6,000 கிட்டக்க பிரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க உங்க போன்ல வந்து டிராயிங்லாம் அதிகமா பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்துல யூஸ் இருக்குன்னா மட்டும் அதை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன், அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லயும் பின் பண்றேன், செக் பண்ணி பாத்துங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவ்டெலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க.